வார்ட்ரோப் கிளீனிங் பார்ட் 2 இது. நெக்ஸ்ட்டு ரூமில் வந்துட்டு ஒரு பெரிய வார்ட்ரோப்ஸ் இருக்குது. 2 வந்து கபோர்டு இருக்குது இதே மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு சாரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து ட்ரெஸ்ஸஸே எப்போவுமே வந்து நிறைய இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வேலை. சாரீஸ் வந்து எப்போவுமே கலையாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஹேங்கர்ஸ்லாம் வச்சு சாரீக்கு மட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து ஹேங்கர்ஸில் இருக்கும்போது சாரீ வந்து கலையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் அமிர்தானால தான் வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளவுஸ் மட்டும் எடுத்து விளையாடுவா சில டைமில். அதனால தான் அது வந்து கலைஞ்சிரும். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே இருக்கும் சாரீஸ்லாம் வந்துட்டு. கீழே ஒரு ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற இது வந்து ஜீவிதா. அது அவள் இப்போ சென்னையில் பிஜிஏயில் இருக்கிறதுனால அவள் ட்ரெஸ் எல்லாம் மேக்ஸிமம் அங்கே தான் வச்சுருக்கா. சும்மா இந்த வீட்டு யூஸுக்காக மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கா. சாரீஸ் பாருங்கள் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும் அது. அதையும் ஒரு ஒரு வார்ட்ரோப்ஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. செல் அரிக்குதுன்றதுக்காக கபோர்ட்லாம் கழட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, முன்னே நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ ஒன்று. அதில் இருந்த புக்ஸு, அது கீழே வந்து அந்த ஸ்பீக்கரு, அது எல்லாத்தையும் வந்துட்டு நான் இந்த சாரீ கீழே தான் வந்துட்டு வச்சுருந்தோம். ஒரு 6 மந்த்தாக அங்கே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அது அந்த இடத்துல வந்துட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு, ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் கையோடன்ட்டு. இந்த ஒரு செல்ஃபில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு மருந்து கடையே வைக்கலாம் பொழுது அவ்வளோ வந்து மருந்து பாட்டில்ஸ் இருக்குது. எனக்கு அல்சர் வந்ததுலேருந்து இந்த ஜெலுசில் மாதிரி இருக்கும்ல ஒரு பாட்டில், அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நான் இப்போது. ஸோ அதுக்காக வந்து அந்த பாட்டில்ஸ் வந்து நிறைய வந்து சேர்ந்துட்டே இருக்குது. சரி, லேப்டாப்பையும் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி அந்தந்த கபோர்டு உள்ள வச்சு நல்லா டஸ்ட்டு சேருது. பாப்பா இருந்தால் அவள் டெய்லி யூஸ் பண்ணுவாள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸு. கீப் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் தான் வச்சுருந்தோம். ஒரு 6 மாதமாக அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 11th 12th புக்ஸு, அப்புறம் டிக்ஷனரி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் வந்து டஸ்ட்டே ஆகிட்டுச்சு. ஸோ எல்லாத்தையும் தொடச்சி வந்துட்டு வச்சாச்சு. இனி தேவைப்படுமான்னு தெரியல அவளுக்கு 12th புக்கெல்லாம். அவள் வந்தால் ஊர்லேருந்து வந்தால் தான் கேட்கணும் அவளுக்கு வேணுமா வேணாமான்றது. இல்லை யாருக்குன்னா கொடுக்க வேண்டியதாக. சிலபஸ் மாறலைன்னா நம்ம வந்து கொடுத்துடலாம். இது அவள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ட்ராயிங்லாம் பண்ணுவாள். ஸோ அவளுடைய மெமரிஸ்க்காக வந்து ஒரு ஃபைல் மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கா. இது பாருங்கள், பென் ஹோல்டரு. அதில் வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். வீட்டு வேலை நடக்கும்போது எங்கன்னா கழட்டுவாங்க இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டு போட்டு வச்சுருப்பார். ஸோ அதையும் பென் ஹோல்டரையும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமே வந்து ஃபுல்லாக வந்து கபோர்டில் வந்து டீப் க்ளீனிங் தான் பண்ணுறோம். அதனால் ஃபுல்லாக டஸ்ட்டு எல்லா இடமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும். அடுத்து வந்து இன்னொன்று, அது பக்கத்துலேயே இப்போ ஒன்று காமிச்சு இல்லைங்களா, அது பக்கத்துலேயே இருக்கும் இது கபோர்டு. இது இன்னொன்று. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு சில்க் சாரீஸ்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி சாரீஸ்லாம் இருக்கும். இது கீழேயும் வந்துட்டு அடியில் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த புக்ஸினுடைய இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தோம். பாப்பா நிறைய வந்து இந்த ப்ளவுஸ்லாம் எடுத்து விளையாடுறதுனால கொஞ்சம் சாரீஸ்லாம் வந்து கலைஞ்சி போகுது. ஸோ அதெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. இந்த பாருங்கள், எப்போவுமே இந்த கபோர்டு திறந்தால் க்ளீனாகவே இருக்கும். ஏன்னா சாரீஸ்லாம் வந்து கலையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவருடைய ட்ரெஸ்ஸும் வந்துட்டு இங்கே தான் இருக்கும். 2 செல்ஃப் வந்து அவருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு மெர்ஜாக தான் இருக்கும். ஏன்னாக்கா அது ஃபுல் அண்ட் ஃபுல் துவச்சி வைக்கிற துணி அயன் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அயன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருவோம் நாங்கள். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அயன் பண்ணி வச்சுது. அதனால் கீழே இந்த செல்ஃப் மட்டும் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பட்டு சேரீங்க அதெல்லாம். ஸோ அது வந்து கீழே அடியில் வந்துச்சு. அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பட்டு சேரீயே வந்து பிடிக்காது. ஆல்மோஸ்ட் நான் கட்டவே மாட்டேன் நான் அதை. அதனால் அந்த கல்யாண சாரீ அது எல்லாமே வந்துட்டு கீழே வந்துட்டு வச்சுருக்கோம். முடிஞ்சிச்சு எப்படியோ ஒன்றும் ஒர்க்கு.